ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆர்டிஎன்ஆர் சேனல். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரேம்பேஜ் யூனிட்டட்னு ஒரு மேப் புதுசாக வந்திருக்கு. அதை நம்ம டச் பண்ணி விளாட போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், திரும்பி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், திரும்பி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பெர்முடா மேப்பு ரேம்பேஜ் யூனிட்டட் லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டே இருக்கு. ரேம்பேஜ் யூனிட்டட் ஃப்ரீ ஃபயர். டேய், முறை இங்கே ஒரு பிளேயர் வந்திருக்கான்டா. பார்த்துக்கோங்க. ஒரு பிளேயர் எப்படி போய் இந்த தடவை அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எங்க இந்த அடிக்கிறானோன்னு தெரியல. ஆனா இந்த தடவை மேடிட்டு போட்டு போய் அடிக்கணும். போன வாட்டி ஒரு மேட்ச் வந்தங்க, அடிச்சிட்டானோ பைப்புலையோ. இப்போ வரான பாருங்க. ஐய் வாங்கடா. சாவே மாட்டான் பைப்புள்ள. ரீலோட் பை. ஐயோ போச்சு. ரீலோட் பண்ணுறதுங்காட்டி அடிச்சிட்டாங்க. திரும்பி வந்து அடிக்கிறானோ. அடுத்து MP40யும் அந்த கன்னை எடுத்துக்கிச்சு. MP40 கீழே போட்டு இந்த ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் எடுத்து சும்மா 2 வைப்பும் பாருங்க. இப்போ ஒருத்தவங்க 4 நாளாக போகுதுங்க அடிக்கிறது. போகிறான் பாருங்க, இவனை தான் அடி. ஐ ஆக மாட்டான் பாருங்க. இந்த தடவை இந்த பக்கம் போய் அவனை அடியில் மட்டும் பாருங்க. யார் அடியில் எப்படா மாடப்பா இல்லை. இந்த பக்கம் இருக்கணும். ஏய் எங்கே அடிக்குதுப்பா. சரி, எத்தனை பேரா? ஒருத்தனை தானே பார்த்தேன். எத்தனை பேரா வரீங்க? 3 பேர். அடடே, திரும்பி நம்ம MP40 எடுத்துட்டு இந்த கன்று எடுத்துக்கலாம். இல்லை வேணாம், அந்த கன்று வேணாம். இந்த கன்று எடுத்துக்கணும். அடுத்து திரும்பி ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் இந்த தடவை அடிக்கிறத மட்டும் பாருங்க. 2 வாட்டி அடி வாங்கிட்டான். வீடியோ எடுக்கும்போது தாங்க அதுமாரி பண்ணுறானோ. டேய், எல்லாம் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏண்டா, எவனோ பின்னாடி இந்த அடிச்சு போட்டான், நம்மளை டேமேஜ் பண்ணி போட்டான். இந்த தடவை இங்கே க்ளோவால் போட்டு நம்ம அவனை ஏமாற்றி போய் அடிக்கலாம் வாங்க. அவன் அந்த பக்கம் நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட்டு இருப்பான். நம்ம இந்த பக்கம் போயிட்டு அவனை ஏமாற்றி அடிக்கலாம். டேய், எங்கடா இருக்க மாடா பையா? எங்கே போனான்னு தெரில. அவன் என்னையே அடிச்சுட்டு இருக்கான் குறிப்பாத்து. எங்கடா இருக்க? இதே இருக்காமாங்க. இவன் தான் என்னையே அடிச்சுட்டு இருந்தானா அவன் போட்டு. போடா வீட்டுக்கு. போன வாட்டி நீ தானே என்ன அடிச்ச கேட்ட. அங்கே பாருங்க உன்ட்டான் தலைவான். அங்கே நம்ம போவேனா டீம் ஹாலுக்கு போனோம். டீம் ஹாலையும் பார்த்துக்கிறானுங்க. நான் எதாவது சும்மா வரும் 2 கில் தான் அடிக்கிறான். இப்போ இந்த ட்ரோனை போடுவோம்னா கொஞ்சம் பார்க்குமா. அங்கே போய் திரும்பி டேமேஜ் கொடுக்குதுப்பா. ஓடுது பாரு இந்த அக்கா. அது போயிட்டு அடி நம்ம ஒரு அடியிலே சாக போகுது அந்த அக்கா. ஓசிக்கில் எடுக்கிற பைப்புலாம் வச்சுக்க என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஒரு அடி தான் அடிக்கிறான். வா நீ தானே அடிச்சாங்க. ஓடு அக்கா, போயிட்டு வா. போ சுடுகாட்டுக்கு போ. போயிட்டு வா. இங்கே அந்த பக்கம் ஒரு பொட்டி பின்னாடி பக்கம் நின்றுட்டு இருக்கான். இங்கே அந்த பக்கமாக போயிட்டு கீழே போய் அவனை அடிக்கிறான். கீழே குடிச்சிட்டான்ப்பா பைப்புள்ள. என்னை பார்த்த உடனே தான் பாருங்க. கீழே குடிச்சு வேணும்னே எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு போகிறான். ஏய் அக்கா, டீமாலே அடிச்சிச்சிங்க அந்த அக்கா. போ வீட்டுக்கு. சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு டீமாலே அடிச்சிட்டா அடி வாங்கிட்டு போயிடுவா. அக்கா, என்னை பற்றி உனக்கு தெரிலன்னு நினைக்கிறான். ஆனால் எவ்வளோ பெரிய பிளேயரு. பிஆர் ரேங்கில் கோல்டு மெடலிஸ்ட்டு. இப்பொழுது வெற்றிகரமாக 4 கில் அடிச்சு விட்டோம். டேய், அவன் அந்தரத்தில் நிற்கிறதே. அடே டீமாலா இவன் ஆஃப்லைன் போயிட்டு இருக்கான் பைப்புள்ள. இங்கே பாருங்க, அந்தரத்துலேயே நிற்கிது. ஐய்
அங்கே ஒரு அக்கா இருந்ததுங்க படா நீங்கள் கூப்பிட்டு வந்து விட்டுச்சு என்ன டீமால் கூடயே. இதுதான் இவனை பக்கத்தில் போகக்கூடாதுன்றது. இது பின்னாடி அவனா இருக்கானுங்களா? இல்லை. நம்ம திரும்பியாக அந்த அக்காவை போய் அழைச்சிட்டு வரலாம் வாங்க. ஏய் எதுக்குடா இங்கே நிற்கிறீங்க? பின்னாடி வாங்கலாம்டா. பின்னாடி வந்து பேக் கொடுங்கடா. தலைவரே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மூட்டிங்க போ, நான் பின்னாலே தான் வரும். பின்னாலே தான். அப்புறம் நீ மட்டும் மூச்சுக்கு லாஸ்ட்டு போடுவேன். நாங்கள் என்ன பண்ணுறது? டேய் நீங்கள் மட்டும் நல்லா ஓசிக்கல அடிக்கும் போதுனா நான் கேட்டனாடா. என்னையே சொல்லுங்கடா. ஐய் பட்டுன்னு பூயா வந்துச்சுப்பா. நீங்கள் தலைவரே நான் பேக்கப் போடலாம் பார்த்தாக்கா நீங்கள் பூயா வச்சு போட்ட. நான் எனிமிக்கிட்ட அடி வாங்கின்னு இருக்கேன் தெரியுமா? ஓ தலைவரே. ஓகேடா 10 வாட்டி அடிக்கலாம்டா.